ஹலோ கைஸ்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவன்ல சீசன் 4ல எபிசோட் 39-40 ரெண்டு பேரும் சேர்த்து பேரும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபஸ்ட் வந்து அப்போ வச்சு அவங்களுக்கு எரோஷன் பாய்சன் வந்து கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நல்ல பாய்சனோட ஃபீல் ரொம்ப பயங்கரமாக சொல்லிட்டு இருக்கா. மிஸ்டர் ஹாய் வந்து அந்த இடத்துல ஒரு ஸோ இப்போ எப்படி போயிட்டு இருக்கோம் பாய்சன் ரிஃபைன்மெண்ட்லாம் இப்போ ஓகே தான் கேட்டிருக்கா. இப்போ நான் ஓகே தான், ஏன்னா தான் அந்த பாய்சன் ஸ்ட்ராங் தான் என் அப்பன் ஃபிலிம் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பாய்சனோட பவர் இந்த அளவுக்கு இருக்குன்னு நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதனாலே கொஞ்சம் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகணும் தாங்கி தாகணுன்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணி இந்த பாய்சனை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இப்போ என்னால் பாய்சனை யூஸ் பண்ண முடியுது, இதை ஃப்ளேமை தனியாக யூஸ் பண்ண முடியாது, இதை ஒரு ரிவரில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ என்னோட பவர் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன். திடீர்னு வந்து நம்ம ஐசம்பர் பக்கம் வந்து அட்டாக் பண்ணுற ஐசம்பர் அசலாக தடுத்துட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கா. அவர் ஷீல்டு போட தலை வந்து ஷீல்டில் அடிக்கும். அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் பறந்துட்டு இருக்கு. உடனே ஒரு கிரு இவருக்கு அள்ளு விட்டு மிரண்டு போயிருது. ஸோ இந்த பாய்சன் விளையாடிட்டு இருக்காதுரா, இது வந்து பிளாக் பாய்சன் மரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ சாரி மிஸ்டர் ஆயிடுச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தான் பார்த்தேன். ஸோ இந்த ஸ்கில் நமக்கு வந்து அற்புதமாக சூட் ஆகுதுன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில வந்து இன்க்ரீடியன்ஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் பக்கம் வந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மிட்ரி ஃபேமிலிக்கு போகிற வழி சைடில் இருக்கிற மார்க்கெட் அப்படின்னு நிறைய வழிகள் எடுத்துருக்கேன். சரி ஓகே, நான் இப்போ மார்க்கெட்டு போய் எனக்கு தேவையான ஹெல்ப்ஸ் ஏதாவது கிடைக்குதா நம்ம செக் பண்ணுமே. ஸோ இந்த பக்கம் போகிறதுனால அந்த இடத்துல திடீர்னு இந்த பிங்க் பொண்ணு வந்து ஏய் சேயான் எப்படி இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கு. ஸோ ஹீரோக்கு இது யாருனே தெரியல கேஸ் இந்த இடத்துல. ஸோ என்னப்பா என்ன ஞாபகம் இல்லையான்னு நீங்கள் யாருங்க என்னடா அதுக்குள்ளே நான் வந்துட்டேன் நான் பிங்க்டா. ஸோ வந்து என் மாஸ்டர்கிட்ட தான் வந்து நீ வந்து செகண்ட் டயர் அல்கமிஸ்ட் அந்த பேட்ச் நம்மளாம் ஒன்றா தான் டெஸ்ட் ஆர்டர் பண்ண மறண்டி ஆடான்னு கேட்டால் இல்லை எனக்கு தெரியல டேல்ரா ஏன்னா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்த்தா பின்னாடியே போய் என்ன கத்திட்டு போயிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ எப்படி இருக்க நல்லா இருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் நடந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே எக்கச்சக்க இருப்பேன். ஸோ இங்கே எக்கச்சக்க ஹெல்ப்ஸ் இருக்கும். அவருக்கு என்ன சொல்ல நான் பேசி வாங்கி தரேன், இங்கே எல்லாமே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு பேசுகிறேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து போக ஆரம்பிச்சோம். அவனை வச்சு பண்ணுறேன் நான் பேசிட்டே இருக்கு நீ கண்டுக்கவே மாட்டேன். ஸோ எப்படி போயிட்டு இருப்பா அவனோட பில் ட்ரெயின்மெண்ட் டெக்னிக்காக வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ மாஸ்டர் பில் கூஹி கிட்ட வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணலான்னு பார்த்தான்னா முடியலப்பா அப்படின்ற அந்த பொண்ணு வந்து எக்கச்சக்க பிளேட் போயிட்டு நான் பேசிட்டு எக்கடா போயிட்டே இருக்கு அப்படின்னு ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கேன். ஸோ தலைவனு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது பில்லு தேருமா உருப்படமாக பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பாட்டு அவ பான்னு பேசிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ கேட்குறான். ஸோ அந்த மாதிரி வந்து எதுக்கு சும்மா வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன், என்ன ஆச்சு என்ன இப்போ உனக்கு ஆள்லாம் தெரியுது என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்துல கேட்டுருக்கேன். அது இடத்துல வந்து கணக்காக சொல்கிறான். ஸோ இது வெறும் ஒரு 4 டயர் பில்லு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் இந்த ஒரு ஃப்ரூட்டை அப்படின்னு சொல்கிறேன். 4 டயர் பில்லாம் அது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூமே பண்ண வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனு சொல்லியிருக்கா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பில்லு வந்து ரொம்ப நல்ல பில்னு சொல்கிறேன். போகாதீங்க வெறும் 5 டயர் பில்லு கொடுங்க போதுன்ட்டு வேணா பைத்தியமாடா அதோட அதிகமாக கேட்குறா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்கேன். ஹீரோ வந்து சரி ஓகே எனக்கு தேவையான பொருள்லாம் பார்க்க நான் டிஸ்டர்ப் பண்ணால் கொஞ்சம் இருக்குன்னு கேட்டிருக்கேன். இந்த பொண்ணு ஹீரோ விடுற மாதிரியே தெரியல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீச் பிளாசம் ஃபயர் அப்படின்ற ஒரு ஃபயர் வந்து அந்த இருக்கு. ஸோ அதை பார்க்குற இந்த மெய் இவ பேர் வந்து மெய் பண்ண நம்ம க்ரீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மெய் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ளீச் பிளாசம் ஃபயர் நல்லா இருக்கிட்டா ஆமாம் அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பில்லு செய்கிற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து மெத்தட் நீங்கள் கொடுத்தா நான் வந்து தரேன்னு கேட்டால். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து இல்லைன்னு கேட்டால் ஆமாம் அந்த வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு போ. 4th டயர் பில்லுக்கான ரெசிபி இந்த இடத்துல கொடுத்துட்டு போய் உண்மையிலே இது எனக்கு தான் அப்படின்னு கேட்டுருக்கா. ஆமாம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். பொண்ணு இல்லை இது இதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு இது உண்மையான தெரியல. ஸோ போட்டுக்கும்படி தான் வந்து இது வந்து வாங்கிக்க இல்லையே நான் தெளிவாக தான் கொடுத்தனே அது வந்து என்ன எங்கள் மாஸ்டர் யூஸ் பண்ணது 4-5 வெரிஃபை பண்ண நிறைய பேர் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டுருக்கேன். என்ன அப்போ என் நம்பிக்கை இல்லைன்னு மாதிரி இருக்கேன். இல்லை நீங்கள் வந்து என்ன ஏமாத்திரன்னு நினைக்கிறீங்க, நான் கொடுத்தது இது கிடையாது வேறு நீங்கள் அது வந்து கொடுங்கன்னு கேட்டுருக்கேன். இவங்க எல்லாம் பேசிடுறாங்க. இப்போ திரும்பவும் இதே மாதிரி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாடா இப்போ நான் மாதிரிலாம் கேவலமான இருப்பான்னு சொல்லிருக்கேன். இந்த இடத்துல ஹீரோவும் அந்த வந்து ப்ளூ பண்ண வந்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து ஒழுங்காக போறியா இல்லை ஒன்று வந்து அடிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கேன். ஸோ ஹீரோ பார்க்குறான். ஸோ தேவையில்ல பிரச்சனை நமக்கு எதுக்கிட்ட உடனே அந்த பொண்ணு வந்து டேய் அவள் மெய்டா அப்படின்ட்டு இந்த பொண்ணு அவள் மாஸ்டர் கூட்டு வரணும் போயிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் சரி வேறு வகையில் இவளை காப்பாற்றிட்டு போய் தொலைவோம் அப்படின்ட்டு தலைவனு அந்த இடத்துல போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணும் போகிற மாதிரியே தெரியல அடிக்கலான்னு போகும்போது ஹீரோ போய் தடுத்துருவாங்க. ஸோ ஏன்டா தேவையில்லாம இந்த மாதிரி அவட்ட இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவள் தான் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கல்ல டே சின்ன பையா ஒழுங்காக தூடி அவள் கொடுத்ததும் சரியில்லைன்னு இருக்கா. அதை வாங்கி ஹீரோட்டு கொடுத்துட்ருக்கா. ஸோ என்கிட்ட அடி வாங்கினதான் அவனுக்கு தெரியுமா இந்த ப்ளீஸ் பிளாசம் ஃபயர் இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஃபயர் தெரியுமா அப்படின்னு போய் கேட்டுருக்கா. தலைவனு போய் செக் பண்ணிருப்பான். ஸோ உன்ன மாதிரி வந்து ரொம்ப காசு கில்லா நீ எல்லாம் பே பண்ண போயிடா உன்ன மாதிரி முட்டாலாம் என்ன பண்ண அவனு வந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ நீ மன்னிப்பு கேளு என்ன சொன்னு கேட்டால் மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பவர் ரிலீஸ் பண்ண சண்டை போட்டு பார்க்கணுமா வாடா பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனா கோடை எழுத்து ரெடியாக இருக்கா. ஸோ நீ வந்து தள்ளிடுமா சொல்லிட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபைட்டுக்குள்ளே வந்து இறங்க ஆரம்பிச்சிடான்.
இந்த இடத்துல உனக்கு 2 பேரும் மாற்றி ஃபைட் பண்ணிக்கிறதுக்கு. ஆனால் அவனுக்கு தெரியல ஹீரோட பவரும் பயங்கரமாட்டோம். ஸோ தலைவனு பார்த்தீங்கன்னா அவன் பாய்சன் ஃபிங்கரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி வச்சா அதை சிங்கிள் அட்டாக்ல அந்த வெப்பன் அடிச்சுட்டு அவன் கண்ணுக்கு எதிர அந்த பிளாக் பாய்சன் நீட்டு பாருங்க பார்த்தோன்னா வறண்டு போயிடும். அதை பார்த்தோன்னே ஸோ இந்த ஃபயருக்கு ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபயர் எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு காசு கொடுவான தயவு செஞ்சு இதை வச்சு அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்குற இந்த 2 எம்பர்ஸ் வந்து இந்த ஃபயர் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த பாய்சன் பிளாக் பாய்சன். ஸோ டைம் கிரீம் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிடறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ரோஸ் பொண்ணை போய் அவங்க மாஸ்டர் கூட்டு மாஸ்டர் இது ஒரு பேர் வந்து மாஸ்டர் அவங்க வாங்க வந்து மேய்க்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. இதில் ஹீரோ வந்து கிட்ட போது ஒரு ஜேடு தொட்டோன்னு எதுவும் ஷாக் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளேம் கூட வந்து இந்த ஜேடு எடுத்தால் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ஸோ நான் அந்த ஃப்ளேம் எடுத்துகிற கூட இந்த ஜேடு எடுத்துக்கிறேன். ஸோ எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டுருக்கேன். சார் நீங்கள் தயவு செஞ்சு இது வந்து சும்மாவே எடுத்துருப்போம். ஸோ எனக்கு வந்து காசு எதுவுமே தேவை சார்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதை கேட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கான காசு வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு வந்து போக ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ மெய் பண்ணிட்டு போய் அந்த ஃப்ளேமை கொடுத்துருக்கேன். மெய் பண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி உங்களுக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பிங்கி பண்ணி வந்துருக்கு. பரவாயில்ல பண்ணி அவளை காப்பாற்றின்னு சொல்லிட்டு. ஸோ தலைவெல்லாம் கண்டுக்காம போயிருக்கா. உடனே வந்து சியோ வந்து டாப் மாஸ்டர் கூப்பிட்டுருக்காரு. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் உட்காரிச்சு. ஸோ சியோ அவன் எப்படி இருக்கா நல்லா இருக்கே அவனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாப் மாஸ்டர் நீங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு கேட்டிருக்கேன். ஸோ கொஞ்ச நாள்லேயே உன்னோட பவர் வந்து டாடுஸ்டி 5 ஸ்டார் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போல. அட்லீஸ்ட் நீ 5 ஸ்டார்னா இருப்பேன் கேட்டுட்டு உன்னோட ப்ராக்ரஸ் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குன்னு சொல்லிருக்கேன். ஸோ இதெல்லாம் சும்மா லக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் அவரோட மாஸ்டர் யார் நம்ம மெய் பண்ண பச்சை பண்ணுறக்கால க்ரீன் பண்ண அவரோட மாஸ்டர் சொல்லிட்டு வந்துருக்காரு. ஸோ 4 டயர் பில்லுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் நீ வந்து கொடுத்துருக்க. ஓ சியோயா நீங்கள் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ பாரு அப்போயுமே இந்த ஃப்ளேம் வாங்கிட்டு வந்துருக்கேன். இப்போ ஹீரோ சப்போர்ட் பண்ணுவான். ஸோ இந்த ஃப்ளேம் வந்து அற்புதமான ஃப்ளேம் தான். பில் டிஃபன் பண்ணி யூஸ் ஆகும் மாஸ்டர் நீங்கள் ஏன் வந்து இது பண்ணுறீங்க அவளுக்கு வந்து சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஸோ நீ சொல்கிறது ஒரு வகையில் கரெக்ட் தான். உடனே வந்து ரோஸ் பண்ணி கேட்பா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறனா ஒரு வேளை வந்து அவள் லவ் பண்ணி அப்படின்னு கேட்டு உடனே ரிக்ரீட் பண்ணிட்டு என்னடா பேசிக்கிட்டு இருக்கா அவள் தூக்கி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் திட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ சியா நீ வந்து இங்கே வந்து அல்கமி கான்ஃபரன்ஸ்க்காக தான் வந்துருங்கடா. அல்கமி கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லேயே மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. டேய் இதில் மட்டும் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பில் டியான்வோ ஸ்பிரிட் பில் 6 டயர் பில்லுக்கான ரெசிபி ஒன்று கிடைக்குடா. அதை வச்சு இந்த டியான்வோ ஸ்பிரிட் பில் வந்து செய்யலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டியான்வோ ஸ்பிரிட் பில் அப்படின்னு ஹீரோ பேசிடுறான். அவங்க எப்படி பேசுகிறாங்க. ஸோ இது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. நீ மட்டும் கலந்துனா வந்து நல்லா வந்து பயங்கரமாக வந்து அச்சீவ் பண்ணலாம்டா. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃப்ளேமை வச்சு போனால் உன்னால் எந்த டயரானும் அச்சீவ் பண்ண முடியும். டாப் 10ல் வரலாம்னா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பில்லோட ரெசிபி பயங்கரமாக இருக்கும். அந்த இடமே திடீர்னு வந்து டைமே ஃப்ரீ செய்ய உள்ளே இருந்து சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொய்யால நம்ம மெடுசா குயின் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துருக்காங்க. ஸோ மெடுசா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து அள்ளில் மெடுசா எதிரில் வந்துட்டு ஹே சின்ன பையா. ஸோ இந்த டியான்வோ ஸ்பிரிட் பில் இது ஒருத்தர் சோலை வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி பண்ணக்கூடிய சக்திகள் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீ வந்து அப்டேட் பண்ண அந்த ரெசிபி அப்டேட் பண்ணி ஜெயிக்கணும். ஸோ ஹீரோ என்ன சொல்ல தெரியுமா. ஸோ நீ சொல்கிறதுக்காக இல்லை நானே இப்போ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் நீ சொன்னதுக்காக பண்ண முடியுதுன்னு கேட்டிருக்கேன். உடனே வந்து மெடிச்சு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று எனக்கு அந்த பில்லோட ரெசிபி கிடச்சா போதுன்ட்டு ஹீரோக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். ஸோ கொஞ்ச நேரத்தில் டைம் ஒன் பேஸ் ஆகுது சுத்திக்கிற மாதம் கேட்குறான். ஸோ நீங்கள் கலந்துக்கிறீங்களா என்ன பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஹீரோ நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னா ஒரே வார்த்தை கலந்துடும் பட்டுன்னு சொல்கிறதுக்கு அவங்க 2 பேரும் வந்து என்னப்பா சொல்கிறோம் உண்மையில நீ கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான சாக்கு. ஸோ இந்த இடத்துல பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு லக்கு தான் பண்ணுறது. இந்த பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் வந்து நல்லா தாண்டி இருக்குது. உனக்கு கஷ்டப்படாங்க கொடுத்துருக்கேன் தான் வச்சுக்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ உண்மையிலேயே எனக்கு கலந்து நான் கலந்துக்கிறேன் பண்ணுறேன். சரி ரைட்டு அப்போ மறக்காமல் நாளைக்கு வந்துடுனா சரி நான் வந்துடுறேன் டே மறந்துடாத நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ ஹீரோ அதுக்கப்புறமா போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் மட்டும் வந்து நம்ம பிளாக் ராக் சிட்டிக்கு வந்து கேண்டிடேட்டாக கலந்துட்டானா நமக்கு வந்து எக்கச்சக்க ஃபண்ட் அடுத்த வருஷம் கிடைக்கும் சூப்பர் கொண்டாடிக்கிட்டு இருக்க. சுற்றி 2 பொண்ணுங்களும் வந்து இந்த பைத்தியக்காரங்க படுத்த அவன் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவனுங்க வந்து மாஸ்டரோட சீனை போடுறதா பார்த்தீங்கன்னா இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் 40வது எபிசோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். அடுத்த எபிசோடுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து விடிய காலையில் பார்த்தீங்கன்னா நலன் ஃபேமிலி வந்து காட்டுறாங்க. நலன் ஃபேமிலி வந்து ஒரு பொண்ணு வந்து 4 நாள் சொல்லிருக்காங்க. மாஸ்டர் லூலிங் வந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு மிஸ்டர் யானர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லூலிங் அப்படின்ட்டு உங்களை போய் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் லூலிங்ன்ற காட்டுறாங்க. ஸோ எங்கள் பாரடி லூலிங் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் வெக்கப்பட்டு பேசியிருக்கேன். இவர் வந்து மிஸ் வந்து 4 நாள் யானருக்காக தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து யானர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ யானர் வந்துட்டியா அப்படின்னு கேட்டு லூலிங்க பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கலாம். இவனை வந்து நம்ம வந்து லிங்குன்னு வச்சுக்கலாம். ஸோ லிங்க் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ மாஸ்டர் கூஹி வந்து இந்த பில்லை வந்து உங்கள் தாத்தாவுக்கு ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்கிட்ட. ஸோ கூஹி பில்கிங்க்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறேன். நீ ஒரு டிசிப்ளினாக இருக்கிறது என் ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்பவே நல்லது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓகே நீ நல்லா இருக்கே எப்படி இருக்கேன்னு கேட்டிருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு அல்கமிஸ்ட் எஃபன்லி ஃப்ளேச்சர் அல்கமிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எஃபன்லி ஃப்ளேச்சர் அல்கமிஸ்டா யார் அது அவர் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த இடத்துல கேட்டிருக்கான். அவன் பேர் வந்து யான் எக்ஸியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் கொஞ்சம்
கொஞ்சம் வந்து ஸ்டேஞ்சான டெம்பர் கொண்டு வராங்கன்னா யார் அப்படின்ட்டு அவருக்கே சரியான ஷாக்கு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சியோயான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஓல்டு மேன் உடம்புல இருக்கிற பாய்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணிருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் ரெக்கவரி பண்ணிருக்கேன். சரி ஓகே ஓரளவுக்கு முடிச்சிட்டோம்னு நினைக்கிற ஹீரோ வச்சுட்டு ஸோ இன்றைக்கான தெரப்பி வந்து இதோட முடிஞ்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு தலைவனே போக போக உடனே வந்து மாஸ்டர் யான் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறது அதுக்காக உங்களுக்கு சின்ன பரிசு விட நினைக்கிறேன்னா இல்லை எனக்கு வேணும் இருங்க கொஞ்சம் என்ன பரிசுனோ தயவுசெய்து கேட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ வந்து சரி ஓகே என்ன பரிசு அந்த இடத்துல கைத்தரும் அந்த இடத்துல எக்கச்ச ஹெர்ப் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து அல்கெமிக் கான்ஃபரன்ஸ் கலந்து பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாரு ஹெர்ப் ஒன்றும் இல்லையா இது எப்படி பிடிச்சிருக்கத பாருங்க சொல்லிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஹீரோ வந்து ஸோ அந்த வேறு எல்லாமே நல்ல குவாலிட்டி இருக்குது. வெற்றி ஃபேமிலி இருக்க வேறும் இந்த மாதிரி தான் இருக்குது. அதை தான் நான் வாங்கலாம்னு நினச்சேன்னு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கோங்க. இது வந்து என்னோட சின்ன ஒரு கிஃப்ட் ஆகுனா சரி ஓகே எங்கள் கிஃப்ட்டுக்கு ரொம்ப நன்றிட்டு அவரும் போயிட்டு பின்னாடி பற்றி அவனும் போயிருக்கான். இந்த இடத்துல நம்ம 4 நாள் அப்புறம் நம்ம லிங்க் 2 பேர் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ நம்ம ஓல்டு மேன் அவங்க 2 பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ 4 எங்கே தான் இருக்காளான்னு பேசி எனக்கு இந்த காதல் கல்யாணம் இது மேலே இன்ட்ரெஸ்ட்டில் உன்னோட எண்ணத்தை மாற்றிக்கி நீ எனக்கு ஒரு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிட்டு கோழி மாரி பார்த்தீங்கன்னா ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கா. இதை பார்க்குறே வேணும். ஸோ கண்டிப்பாக அந்த யானெக்ஸ் அவனால தான் வந்து அப்படி சொல்கிறான் அவனை தோக்கடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறது அப்படின்னா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்குள்ள அந்த எரோஷன் பாய்சன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டார்க் பாய்சன் அந்த பாய்சனை கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த பாய்சனோட எஃபெக்ட் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. என்னோட அவன்லிஸ்ட் மட்டும் இல்லைனா இருந்தார் நான் எப்போ இது வந்து அட்டிமே மாதிரி ஆகிட்டுருப்பேன் அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் ஆரம்பிச்சு திடீர்னு ஹீரோக்கு வந்து எக்கச்ச இலூஷன் மாதிரி தெரியும் வந்து ஹீரோ பைத்தியம் முடியுமே ஆகுது. ஸோ இந்த பாய்சனோட எஃபெக்ட்னால பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு மாஸ்டருக்கு மாதிரியும் மாஸ்டர் ஹீரோ மாதிரியும் அங்கே 4 நாள் வர மாதிரியும் 4 நாள் அட்டாக் பண்ண வரும் ஹீரோ தடுக்கிற மாதிரியும். ஸோ இந்த ஃபைட்டிங் எல்லாமே இப்படியே போயிட்டு இருக்கு. ஹீரோ கொள்ற மாதிரி காண வர. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல 4 அவுட் சண்டை போட்டு இப்படியே போயிட்டு இருக்கான். அவன் 3 இயர்ஸ் மேலே தோக்குற மாதிரி போய்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து திடீர்னு நான் மருந்து ஒரு எக்கச்சக்க குடும்பம். ஸோ எல்லா கேரக்டருமே லெஃப்ட் எல்லாமே வந்துட்டு இருக்க வந்து சாக போகிற நேரமில் ஸோ மாஸ்டர் சாக போகிற மாஸ்டர் கத்திட்டு அவனுக்கு எக்கச்சக்க செயின் பிடிச்சி அந்த இடத்துல கொல்லு எரிக்க ஆரம்பிக்க நான் வந்து உனக்கு கொல்ல போகிறேன்னு சொல்லுவேன். திடீர்னு அந்த இடத்துல எல்லாமே மறைஞ்சு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏடான்ற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சிருக்கா. திடீர்னு வந்து ஐசம் பிரேயர் போகிற ஜி உனக்கு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து இலூஷனா. ஸோ இந்த டார்க் பாய்சன் என்னோட சைடு எஃபெக்ட் எனக்கு ரொம்பவுமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது என்ன தான் எனக்கு சத்தியை கொடுத்தாலும் இது என்னை ரொம்பவுமே இல்யூஷனில் ஈடுபடுத்துது. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இது நீ கண்ட்ரோல் பண்ணினா ஸோ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அந்த பாய்சன் இருக்கு நான் அதை பிள்ளைக்கு எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நினைக்கலாம் இது உண்மையிலேயே ஆபத்தான விஷயம் தான் ஹீரோ வச்சுருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபரன்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் வந்து காட்டான்ருக்கா. ஸோ அந்த என்ட்ரன்ஸில் ஹீரோ பார்த்து நடந்து போயிட்டுருக்கேன். அந்த டாப் 10 செலக்ஷன் வந்து போயிட்டுருக்கேன். ஜெய்மேக்கான டாப் 10 செலக்ஷன் அந்த இடத்துல ராயல் கார்ட்ஸ் வந்து பாதுகாப்பு இருக்கா. ஸோ எல்லாம் பார்த்துருவாங்க இப்போ தான் பார்க்க அந்த கான்ஃபரன்ஸ் நடக்க போகும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ராயல் கார்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா வந்துட்டு ராயல் ஃபேமிலிஸ் வந்து கார்டியன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கா. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தேர் தங்க ரதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள யாருமே வந்து பிரின்சஸ் லிட்டில் பிரின்சஸ். ஸோ வந்து இந்த ஜெய்மா அம்பையரோட செகண்ட் பிளேஸ் அவன் வந்து இறங்க எல்லாருமே செகண்ட் பிளேஸ் லிட்டில் பிளேஸ் வந்துட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுதுப்பா. ஸோ என் மாஸ்டர் வரைக்கும் நீங்கள் தான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அவன் ஹீரோ சொல்ல யாராக ஜோக்கர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராயல் கார்ட்ஸ் எல்லாருமே அந்த காப்பாற்றுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்துட்டு இருக்கான். இதுதான் வந்து அந்த செலக்ஷன் இடம். அந்த இடத்துல நம்ம லூவும் நம்ம பிரின்சஸ் 2 பேர் நடந்துருக்கோம். அந்த இடத்துல நம்ம சியோன் இருப்போம். இதை பார்த்தோன்னே ஸோ இவர் தான் வந்து யானெக்ஸியோ. ஸோ அந்த நலன் அந்த ஓல்டு மேனோட பாய்சனை யூஸ் பண்ணுறவர் ரெக்கவரி பண்ணுற இவர் தான் இவர் தான் எவனி ஃப்ளேம் இருக்கான். இதை கேட்ட பிரின்ஸோ எவனி ஃப்ளேம் அதை கொஞ்சம் காட்ட முடியுமான்னு கேட்க. ஸோ பிரின்சஸ் அதெல்லாம் வந்து காட்ட முடியுமா பிரின்சஸ்கே காட்டுறாங்கப்பா கொஞ்சம் அந்த ஃப்ளேமை கொஞ்சம் காட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் மாஸ்டர் வந்து யார்ட்டையுமே இந்த ஃப்ளேமை வந்து அவர் சீக்கிரம் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பிரின்சஸ் நான் அவங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம லியாண்டோ சொல்லிருக்கான் பிரின்சஸ் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவங்கள வந்து நீ இப்படி வந்து கண்டிப்பாக ரிஃப்யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லிருக்கேன். ஸோ உங்களோட திறமை வேறு நம்பி இருப்பா அவங்கள ஃப்ளேம் மட்டும் ஒரே டைம் காட்டினா ஸோ இல்லைப்பா வாய்ப்பில்லைன்ட்டு அவனும் திரும்பி போவா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸும் எதிர் வந்து நின்றுருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் அப்படி பண்ணுவேன். ஸோ என்கிட்ட யாருமே இந்த அளவு அரகண்டாக இதில் உன்னோட திறமையை இப்போ நான் சோதிச்சு பார்க்குறேன்ட்டு அவங்களோட ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல அவன் வந்து அட்டாக் பண்ணாவது அவனோட ஃப்ளேமை வெளியே வருவான்ட்டு. ஸோ அப்போனும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரின்சஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நினைக்கலாம் இப்போ தெரியுது அவனோட ஃப்ளேம் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிருக்கேன். அந்த இடத்துல தலைவன் பாய்சன் ஃப்ளேம் வெளியே எடுத்துருவாங்க. அவளே ஃப்ளேம் எடுத்துருவாங்க பாய்சன் ஃப்ளேம் எடுத்துருவாங்க. ஸோ அந்த பாய்சன் ஃப்ளேமே பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃப்ளேம் எல்லாத்தையும் வந்து அதை சுற்றி கவர் பண்ணிருக்கேன். ஸோ அது எவன்லி ஃப்ளேம் மாதிரி எனக்கு தெரியலன்ட்டு சொல்லிட்டு லியான்னு சொல்லியிருக்கான். உடனே பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோ சுற்றி எக்கச்சக்க அட்டாக் தூக்கி அடிச்சுடுவேன். ஸோ தலைவன் அப்புறம் அந்த எல்லா அட்டாக்கும் அசால்ட்டாக கேன்சல் பண்ணி அதில் பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. ஸோ
எதிர்பார்க்குறேன். ஸோ நீ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறன்னு பார்க்குற சொல்லிட்டு உஜால பெரிய லெவலான ஒரு எனர்ஜி அந்த இடத்துல கேதர் பண்ணிட்டு இருக்கா. அந்த எனர்ஜி பற்றி ஹீரோ அட்டாக் பண்ணி ரெடியாக இருக்கா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா தடுக்கிறது ரெடியாக இருக்கான். இதில் ஒரு மட்டும் ஃப்ளேமை வெளியே கொண்டு வரா. ஆனால் இது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ட்டு பிரின்சஸ் இருந்து யோசிச்சுட்டு அந்த இடத்துல திடீர்னு ஒரு அட்டாக் வந்து கேன்சல் பண்ணிச்சு. ஸோ யாராண்டு போய் எல்லாம் பார்த்துருக்கா அந்த இடத்துல ஃபார்மா. ஸோ வந்து இந்த மெடிக்கல் அசோசியேஷனோட ஃபவுண்டர் வந்து சேர்மன் வந்து வந்திருக்காரு. அவர் வந்துருக்க கூடவே வந்து பில்கிங் கூஹி அந்த இடத்துல வந்துருக்கான். இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கா. ஸோ குட்டி பண்ணி வந்து திரும்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுனா மாஸ்டருக்கு வணக்கங்கள் அப்படின்ட்டு நம்ம லியாண்டும் பார்த்தோன்னா நம்ம பில்கிங் வந்து வணக்கம் வச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் தான் அந்த எவன்லேயும் வச்சிருக்க. ஸோ நல்ல அந்த ஓல்டு மாஸ்டர் பாய்சனை க்யூர் பண்ணுற மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எடுத்துனா பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். ஆமாம் நான் தான் அது அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ ஹீரோ கிட்ட பண்ண உடனே அவனோட மோத பார்த்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அந்த இடத்துல இருக்கான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த 40வது எபிசோடு வந்து இதாவது முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துருப்பாங்க. வீடியோக்கு எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து இருக்குப்பா, நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதில் வந்து நான் இன்டிமேஷன் எப்போவுமே பண்ணிட்டுருக்கேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் சேனல் லிங்க்குமே வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கேன். 7 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் இப்போ வந்து வீடியோ போகிறதில்ல, பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் போடலாம் ஐடியா வச்சுருக்கேன். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட் கொடுத்துருவாங்க. பை பை பை.